என்னோட வீட்டில் இந்த இடத்த இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் நான் வந்து பெருசாக வீடியோ எடுக்கலை. பட் அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. பட் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 விஷயம் நமக்கு முக்கியமாக தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கைக்கு க்ளவுஸ். ஓகே, இது மாதிரி வந்து கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸுக்கு மாஸ்க், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் காதுக்கு இந்த மாதிரி பழைய யூஸ் பண்ண ஹெட்செட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரப்பர் பேடிங் இருக்கிற ஹெட்செட்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நாய்ஸை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். நாய்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுவுமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் வந்து அவங்க இப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பக்கம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு காஸ்ட்னால செலவு பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் இருந்தாலும் ஓகே தான். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ராடை கரெக்டாக இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம இப்படி வந்து டோர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த ராடை வந்து நம்ம இந்த எல் கிளாம்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இங்கிட்டு செவர் இருக்குது, இந்த சைடில் வந்துட்டு நமக்கு செவர் கிடையாது. அதே நேரத்தில் இந்த டோரையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். இந்த இடத்துல இருக்காக இது வந்து அதுக்கேற்ற ஹைட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ தட் நம்ம இந்த இடத்துல அப்படியே அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஸோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு மேலே ஒரு கிளாம்பு, கீழே ஒரு கிளாம்பு. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த செயலெல்லாம் ஆள் வச்சு செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலைகள்லாம் செய்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ தூரம் எனக்கு இழுத்தாலும் அது வந்து வரவே வராது. ஸோ தட் இதே மாதிரி அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து போர்டு. ஸோ இந்த போர்டை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முக்கியமாக அளவுகள், எது எவ்வளோ அளவு வெட்டணும் அப்படிங்கிறத முன்கூட்டி அளவு எடுத்துகிட்டு ஸோ தட் இங்கே வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அந்த இடத்துல நமக்கு வந்து 30 இன்ச்சு தேவைப்பட்டது. அதனால் 30 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 2 பக்கமும். உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுட்டு நேராக அதுக்கு நேராக ஒரு மார்ஜின் நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் மிஷின். ஸ்டார்ட் பண்ணலாமா? முடிச்சாச்சு. ஸோ கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேலை வந்து முடிய போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதை அட்டாச் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன், அது வந்து கட் ஆகிடுச்சு போல் இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு மேலே வந்து இதை வந்து தனியாக கட் பண்ணோம். ஸோ இந்த பிளைவுட்டை வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஹிஞ்சை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஹிஞ்சை அட்டாச் பண்ணிட்டு இது கூட வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம இப்படி வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடியல. ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பிட்டில் வந்து நம்ம வந்து அந்த சின்ன பிட்டில் வந்து நம்ம சின்ன ஒரு பீஸ் வச்சு அடைச்சிட்டோம்னா இது வந்து வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் வந்து போடணும். ஸோ அவ்வளோதான். ஹேண்டில் போட்டோம்னா இது மாதிரி வந்து ஆகிடும். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது பண்ணணும், ஆட்கள் கிடைக்க மாட்றாங்க
யூபிவிசியை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஒரு என்கிட்ட ஆல்ரெடி நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது, யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பட் நான் வந்து பண்ண முடியாது, எனக்கு இது பிஸ்னஸ் கிடையாது. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் இதோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ யாருக்காவது வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் பண்ணணுமா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பண்ணணுமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.